திமுக அமைச்சர் எஸ். சிவசங்கர் சட்டமன்ற தேர்தலில் டெபாசிட் இழப்பது உறுதி என்று அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி கூறினார். சிவசங்கர் குறித்து பேசுமாறு அதிமுக தொண்டர்கள் கேட்டுக்கொண்ட நிலையில் அவர் இவ்வாறு கூறினார். அவர் எதுக்கு பேசணும்? அவர் டெபாசிட் போறாரு. டெபாசிட் செய்வீங்களா? அவர் இந்த தேர்தலோட முடிவு கட்டப்படும். உங்களுடைய கடும் முயற்சியால், உங்களுடைய பிரச்சாரத்தால் இந்த சிவசங்கர் டெபாசிட் இழக்க வேண்டும். செய்வீங்களா? அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி பெரம்பலூர் மாவட்டம் கவுள்பாளையத்தில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது பெரம்பலூர் அதிமுக வேட்பாளர் இளம்பை ரா. தமிழ்ச்செல்வன், குன்னம் தொகுதியில் போட்டியிடும் ஐஜேகே வேட்பாளர் சரண்யா அன்பழகன், அரியலூர் அதிமுக வேட்பாளர் தாமரை ராஜேந்திரன் ஆகியோருக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க கோரினார். ஜெயங்கொண்டம் தொகுதியின் பாமக வேட்பாளர் வைத்திலிங்கத்தையும் ஆதரித்து பரப்புரையில் அவர் ஈடுபட்டார். இந்திய ஜனநாயக கட்சியின் மரியாதைக்குரிய ஐயா பாரிவேந்தர் முன்னாள் எம்பி அவருடைய ஆசி பெற்ற வேட்பாளராக குன்னம் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகின்ற திருமதி சரண்யா அவர்களுக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களியுங்க. என்ன சின்னம்? இரட்டை சின்னம். சட்டமன்றத்துக்கு தான் வரக்கூடாது என்பதற்காகவே திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற்றப்பட்டதாக தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் கூறியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் போட்டியிடும் தனது கட்சி வேட்பாளர்களை அறிமுகப்படுத்திய அவர் தனிப்பட்ட முறையில் முதல்வரின் உழைப்பை குறை கூறவில்லை எனவும் தெரிவித்தார். உங்களுடைய பத்திரிகை ஊடக நண்பர்கள் துணையோடு உண்மையை நான் தோண்டி எடுத்து ஆதாரப்பூர்வமாக சட்டமன்றத்தில் அடிக்கிறேன். அதனால் இப்படி அடித்து நம்மளை தோல் உரிச்சு காட்டுற வேல்முருகன் இந்த முறை சட்டமன்றத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி திட்டமிட்டு என்னை புறக்கணித்திருக்கிறார்கள். சீட்டு கொடுக்கறது அவங்க நோக்கம் இல்லை. திரும்ப வேல்முருகன் வந்தால் எல்லா பத்திரிகை எல்லா ஊடகங்களும் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரும் தான் கருத்து கணிப்பு வெளியிடுறீங்க. அப்போ மீண்டும் இதே கூட்டணியில் வேல்முருகன் உள்ள வந்தால் இந்த 5 வருஷமே வேல்முருகனை சமாளிக்க முடியல, இன்னும் 5 வருஷமே நம்மளால் சமாளிக்க முடியாது என்று பயந்தவர்கள், பயந்தாங்கொல்லிகள் என்னுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளாமல் என்னை வெளியே அனுப்பியிருக்கிறார்கள். எனக்கு மகிழ்ச்சி. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தொகுதி வேட்புமனு தாக்கலின் போது ராமதாஸ் தரப்பு வேட்பாளருக்கும் அன்புமணி பாமகவை சேர்ந்தவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. செஞ்சி தொகுதியில் ராமதாஸ் தரப்பில் கடல் பெருமாள் என்பவர் வேட்புமனு தாக்கல் செய்தார். அப்போது அன்புமணி தரப்பு பாமகவை சேர்ந்த ஐயனார் என்பவர் பாமக துணினை பயன்படுத்தக்கூடாது என கனல் பெருமாளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். பின்னர் இருவரையும் காவல்துறையினர் சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சேத்ராபாலபுரம் பேருந்து நிறுத்தம் அருகே தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது சசிகலாவின் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சீர்காழி வேட்பாளர் மாலதியின் காரில் உரிய ஆவணங்களின்றி 5,50,000 ரூபாய் ரொக்கம் இருந்தது கண்டறியப்பட்டது. தொடர்ந்து பணத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அதனை மயிலாடுதுறை துணை வட்டாட்சியரிடம் ஒப்படைத்தனர். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்துள்ளது. 234 தொகுதிகளையும் சேர்த்து சுயேட்சைகள் உட்பட சுமார் 7,000 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்ததை அடுத்து செவ்வாயன்று வேட்புமனு பரிசீலனை நடைபெற உள்ளது. வேட்புமனுக்களை திரும்பப் பெற வரும் 9ஆம் தேதி கடைசி நாளாகும். சென்னையில் விஜய் பரப்புரை செய்யக்கூடாது என பெருநகர காவல் ஆணையர் அருண் நெருக்கடி கொடுப்பதாக தவிக பரப்புரை மேலாண்மை பொதுச் செயலர் ராதவர்ஜனா குற்றஞ்சாட்டியுள்ளார். தியாகராய நகரில் முதலில் மதியம் 2 மணி முதல் மாலை 6 மணி வரை பரப்புரைக்கு அனுமதி வழங்கப்பட்டதாகவும் பின்னர் 2 மணி முதல் 3 மணி வரை மட்டுமே பரப்புரைக்கு அனுமதி என மாற்றப்பட்டதாகவும் கூறிய அவர் இதற்கு காவல் ஆணையர் அருணின் அழுத்தமே காரணம் என புகார் தெரிவித்தார். இது தொடர்பாக இந்திய தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளிக்க உள்ளதாகவும் கூறினார். 2 to 6 கொடுத்த 1 மணி நேரத்தில் இதை கேன்சல் செய்யப்பட்டு 2 to 3 சொல்லிட்டு பர்மிஷன் கொடுக்கறாங்க. வெள்ளிவாக்கத்துல இருந்து நீங்க டீனருக்குள்ள போகும்பொழுது மக்கள் ஒருவேளை அதிகமா வந்துட்டாங்கன்னா வண்டி மூவ்மெண்ட் ஸ்லோவா தான் போக முடியும்.
நாளைக்கு பாதுகாப்பு கொடுக்காம நிப்பாட்டுங்க, அவர் தேர்தல் பிரச்சாரம் முடங்கட்டும், மக்கள் ஓடி திருப்பி கரூர் மாதிரி ஒரு விஷயத்தை சென்னையில உருவாகட்டும் அப்படிங்கிற ஒரே விஷயத்துக்காக திருப்பி திமுக மு க ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு, திமுகவோட இன்ஃபுளுன்ஸை கேட்டுட்டு இங்க இருக்கக்கூடிய மிஸ்டர் அருண் அவர்கள் இந்த பிரச்சனையை திருப்பி உருவாக்கிட்டே இருக்காங்க. சென்னையில சிட்டி கமிஷனர் அருண் அவர்களை உடனடியா மாற்றம் செய்யணும். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்ய இன்று கடைசி நாள் என்பதால் பல்வேறு கட்சிகளில் முக்கிய வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தனர். அவிநாசி தொகுதியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வேட்புமனு தாக்கல் செய்தார். காட்பாடி தொகுதியில் 11வது முறையாக அமைச்சரும் திமுக பொதுச் செயலாளருமான துரைமுருகன் வேட்புமனு தாக்கல் செய்தார். சாத்தூர் தொகுதியில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனும், விருத்தாசலம் தொகுதியில் தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்தும் தங்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். ஆண்டவன் மீது சூழலிட்டு உதவி வருகின்றேன். கோவை வடக்கு தொகுதியில் பாஜக மகளிரணி தேசிய தலைவர் வானதி சீனிவாசன் வேட்புமனு தாக்கல் செய்தார். கோவை தெற்கு தொகுதியில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியும், தருமபுரி தொகுதியில் பாமக தலைவர் அன்புமணியின் மனைவி சௌமியா அன்புமணியும் வேட்புமனு தாக்கல் செய்தனர். ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வப்பெருந்தகை வேட்புமனு தாக்கல் செய்தார். திமுக சார்பில் ராணிப்பேட்டை தொகுதியில் அமைச்சர் காந்தி வேட்புமனு தாக்கல் செய்தார். முன்னதாக திமுக தலைமை அறிவித்த வேட்பாளர்கள் பட்டியலில் ராணிப்பேட்டை தொகுதியில் காந்தியின் மகன் வினோத் காந்தி பெயர் இடம்பெற்றிருந்தது. தனக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்காத நிலையில் அமைச்சர் காந்தி அதிருப்தியில் இருந்ததாக கூறப்பட்டது. அவரது மகன் வினோத் காந்திக்கும் அவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு நிலவியதாக கூறப்பட்ட நிலையில் காந்தி இன்று ராணிப்பேட்டை தொகுதியில் 7வது முறையாக வேட்புமனு தாக்கல் செய்தார். பல பிரச்சனை ஒன்றும் இல்லையா, ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ எங்க சன்னோட என் கூட தான் வந்தார். இப்போ ஒன்றும் இல்லை, தலைவர் முடிவு எடுத்து திருப்பி என்ன நிக்க சொன்னார், அவ்வளவுதான். அதெல்லாம் பண்ணுவாங்க, அது தேவையில்லாததெல்லாம் பண்ணுவாங்க, அதுக்கு இது சம்பந்தமே கிடையாது. நாங்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை, தலைவர் முடிவு எடுத்து பண்ணதுனால நான் திருப்பி முடிவு. 7வது முறை. 7வது. தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் புழக்கம் அதிகரித்துள்ளதோடு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறினார். சாத்தூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் முதல்வர் ஸ்டாலின் பொய் பிரச்சாரம் செய்வதாகவும் விமர்சித்தார். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை. முதலமைச்சர் பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கார். ரூபாயை கொடுத்து பணத்தை கொடுத்து ஓட்டை வாங்கலாங்கிற எண்ணத்தில் இருக்கிறாங்க. நிச்சயமாக தமிழக வாக்காளர் பெருமக்கள் ஒவ்வொரு காலத்திலும் தகுந்த முடிவு எடுத்திருக்கிறார்கள், நல்ல முடிவு எடுத்திருக்கிறார்கள். பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் சென்னை மயிலாப்பூரில் வேட்புமனு தாக்கல் செய்தார். அப்போது மத்திய அமைச்சரும் பாஜக தேர்தல் மேலிட பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் உடன் இருந்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சூரியன் மறைந்து மழை பெய்வதால் தாமரை மலர்ந்தே தீரும், தாமரையுடன் இலையும் சேர்ந்தே மலரும் என நம்பிக்கை தெரிவித்தார். சூரியன் மறைந்திருக்கிறது, மழை வரப்போகிறது, வந்து கொண்டிருக்கிறது, குளங்கள் நிறையும், தாமரை மலரும். அதான் எங்களோட இன்னைக்கு தாரக மந்திரம். ஆக இயற்கையே சூரியனை மறைய வைத்து மழையை வர வைத்து தாமரையை மலர வைத்து இருக்கிறது. அதனால நாங்க மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறோம். இது மழை வந்தா குளம்லாம் வட்ட இலையோடு தாமரை மலரும், இரட்டை இலையோடு தாமரை மலரும் அளவிற்கு வெற்றி பெறுவோம். அசாமில் காங்கிரஸ் கட்சி சட்டவிரோத குடியேறிகளுக்கு ஆதரவாக இருப்பதாகவும் இதனால் மண்ணின் மைந்தர்கள் பாதிக்கப்படுவதாகவும் பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார். அசாம் மாநிலம் பார்பேட்டாவில் பேசிய பிரதமர் மோடி, சட்டவிரோத குடியேறிகளின் ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுத்தால் அதை காங்கிரஸ் எதிர்ப்பதாக தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சி எப்போதும் பாகிஸ்தானின் தாளத்திற்கு ஏற்ப ஆடுவதாகவும் இதனால் தேசத்தின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். கடந்த 10 ஆண்டுகளில் கையெழுத்தான அமைதி ஒப்பந்தங்களை நேர்மையாக அமல்படுத்தியதன் மூலம் அசாமில் அமைதி நிலவுவதாக அவர் குறிப்பிட்டார். மோடியும் பினராயி விஜயனும் மக்களின் சேவகர்களாக செயல்படாமல் அவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்த நினைப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரும் காங்கிரஸ் முன்னாள் தலைவருமான ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார்.
கேரளத்தில் பரப்புரையில் பேசிய அவர் ஆளும் இடதுசாரி முன்னணிக்கும் பாஜகவுக்கும் இடையே ரகசிய கூட்டு உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கேரள முதல்வர் மீதோ அல்லது அவர் குடும்பத்தினர் மீதோ இதுவரை அமலாக்கத்துறை அல்லது சிபிஐ நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பினார். சபரிமலை தங்க முறைகேடு விவகாரத்தில் முதல்வர் பினராயி விஜயனை காப்பாற்ற பிரதமர் மோடி முயற்சிப்பதாகவும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். குஜராத் மக்கள் கல்வியறிவு அற்றவர்கள் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே கூறியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கேரளத்தில் தேர்தல் பரப்புரையில் பேசிய கார்கே பாஜகவும் இடதுசாரிகளும் கேரள மக்களை முட்டாளாக்க முடியாது என்றும், ஏனெனில் அவர்கள் குஜராத்திலும் மற்ற பகுதியிலும் உள்ளவர்களைப் போல கல்வியறிவு அற்றவர்கள் அல்லர் என்றும் கூறியிருந்தார். இது 6 கோடி குஜராத்திகளை காங்கிரஸ் தலைவர் அவமதித்து விட்டதாகவும், இது காந்தி, பட்டேல், மோடி போன்ற தலைவர்களை நாட்டுக்கு தந்த மண் என்றும் குஜராத் துணை முதல்வர் ஹர்ஷ் சங்வி விமர்சித்துள்ளார். தங்களை அவமதித்தவர்களை குஜராத்திகள் மன்னிக்கவே கூடாது என்றும் ஹர்ஷ் சங்கவி பதிவிட்டுள்ளார். கொல்கத்தா மீது தாக்குதல் நடத்துவதாக பாகிஸ்தான் மிரட்டல் விடுத்ததற்கு உரிய பதிலடி தராமல் பிரதமர் மோடி மௌனம் காப்பது ஏன் என மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி ஆவேசமாக கேள்வி எழுப்பியுள்ளார். நாடியா மாவட்டத்தின் புதுவாத் நகரில் நடந்த பரப்புரையில் உரையாற்றிய அவர், பரப்புரையின் போது மேற்கு வங்கத்தை விமர்சிக்க தெரிந்த பிரதமருக்கு அண்டை நாட்டின் அச்சுறுத்தலுக்கு பதிலடி கொடுக்க துணிவில்லையா என கேள்வி எழுப்பினார். உடனடியாக பிரதமர் பதவி விலக வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். கொல்கத்தா வரை தாக்குதல் நடத்துவதாக பாகிஸ்தான் அமைச்சர் மிரட்டியுள்ளது குறித்து மம்தா கடும் அதிருப்தி தெரிவித்துள்ளார்.